சம்மர் வேறு விட்டுட்டாங்க. பிள்ளைங்களுக்கு வீட்ல இருந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம எங்கேயாவது வெளி ட்ரிப் அவங்களுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா, ஒன் டே ட்ரிப் ஏதாவது நம்ம பிளான் பண்ணி போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாவுக்கும் கன்னியாகுமரிக்கும் இருக்கிற பூவார் போட்டிங்கு. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த இயற்கையோட நம்ம பயணிக்கும்போது, அது ஒரு புது அனுபவமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்க ஃபேமிலியா அந்த ஒன் டே ட்ரிப்புக்கு நாங்க பூவார் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பூவாருக்கு போயிட்டுருக்கும்போது, அந்த இயற்கையை ரசிக்கும்போது வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கு. அந்த என்ன ஸ்கேம்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏகப்பட்ட ஏஜென்ட் வந்து அந்த ரோட் சைட்ல நின்னு, "எங்க கூட வாங்க, நாங்க போட் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுக்குறோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. போன உடனே ரேட்ட வந்து ரொம்ப ஹையா தான் சொல்லுவாங்க. 5000, 6000 வரை சொல்லுவாங்க. ஆனா, மினிமம் அந்த போட்டுக்கு வந்து 1000 1500 தான் வேல்யூ ஆஃப் மனி. நாங்க 1500 குடுத்தோம். நாங்க 2 ஃபேமிலி இருந்தனால 1500 குடுத்தோம். ஆக்சுவலா உங்களுக்கு இத விட கம்மியா வாங்கணும்னா கூட, நீங்க உங்களுடைய பேச்சுல தான் இருக்கு. நீங்க கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். எங்க பிள்ளைங்களும் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. நீங்க கண்டிப்பா இந்த மாரி இடங்களுக்கு ஃபேமிலியா இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நீங்க ட்ரிப் போங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்மருக்கு அவ்வளோ ஹீட் இருக்கிறதுனால, அந்த ஹீட்ட தணிக்கிறதுக்கு நம்ம இளநீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த ரிவர் பக்கத்திலேயே வச்சு இளநீர்லாம் சேல் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வாங்கி குடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஐலேண்ட்ல கொண்டு விடுவாங்க. இது கோல்டன் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் பீச்சில நம்மள கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி விடுவாங்க. நம்ம பிள்ளைங்க கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா விளையாடிக்கலாம். பீச்சில போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லலாம் விளையாடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒட்டகம், குதிரை எல்லாம் வந்து இப்போ சவாரிக்கு விட்டு வச்சுருப்பாங்க. அங்கே ஒட்டகத்தில நாங்க சவாரி பண்ணியிருந்தோம். பிள்ளைங்களோட கூட நானும் ஏறி சவாரி பண்ணியிருந்தேன். நான் சவுதியில இருக்கும்போது கூட நான் ஒட்டகத்த பக்கத்தில நான் போய் பார்த்ததில்ல. ஆனா, எனக்கு அது கூட ஏறி மேலே ஏறி சவாரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ஹேப்பியா தான் இருந்தது. எங்க பிள்ளைங்கலாம் அவ்வளோ ஹேப்பியா என்ஜாய் பண்ணாங்க. அந்த போட்டிங்ல அப்படிதான். அவங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாட்டே இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க பிள்ளைங்க கூட நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம இந்த பீச்ல இறங்கி நமக்கு தேவையானது சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம். இல்ல விளையாடணும்னா விளையாடிக்கலாம். இதே மாரி சவாரி ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து போட்ல ஏறுனோனே, இவங்க வந்து ஃபைனலா ஒரு பிளேஸ்ல வந்து கொண்டு போய் திருப்பிட்டு வருவாங்க. அது எந்த பிளேஸ்னா, பொலியூர்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச் பக்கத்தில போயிட்டு ரிட்டர்ன் அவங்க திருப்பிட்டு நம்ம எங்க ட்ராவலுக்கு ஏறுனோமோ, அந்த இடத்துலயே அவங்க கொண்டு விட்டுருவாங்க. பக்கத்தில வந்து ஏகப்பட்ட ரெசார்ட் எல்லாம் இருக்கும். அங்க வந்து கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லி தான். ஸ்டே பண்ணுறதுக்கும் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் விதவிதமான ஃபுட்டுகள் வந்து அவைலபிளா இருக்கும். அங்க நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, ஏகப்பட்ட காஸ்ட் வரும். நாங்க இந்த ஃபேமிலி ட்ரிப்ப வந்து சிறப்பா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்க இந்த பொலியூர இந்த பூவார முடிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு நாங்க வந்து லூல் மால் தான் போனோம். அன்னைக்கு ஒன் டே ட்ரிப்ப நாங்க முடிச்சுட்டோம். அடுத்து இந்த சம்மருக்கு நான் எங்கெல்லாமே விசிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீடியோ அடுத்து அப்லோட் பண்றேன். உங்க அனுபவத்தையும் கண்டிப்பா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல புது பிளேஸஸ் ஏதாவது இருந்து ஹிடன் ஸ்பாட் இருந்துன்னு சொன்னீங்கன்னா, இந்த சம்மருக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.